சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் இங்கிலாந்து அணி தனது முதல் ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டு தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து வாழ்வா சாவா ஆட்டத்தில் புதன்கிழமை ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இங்கிலாந்து. இந்த ஆட்டத்துக்காக இங்கிலாந்து அணி திங்கட்கிழமை பயிற்சியில் ஈடுபட்டது. அப்போது இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் பிரைடன் காஸ் கால் பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக பயிற்சியில் ஈடுபடவில்லை. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரின் போதே பிரைடன் காஸுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இதன் காரணமாக அந்த தொடரில் கடைசி இரு ஒருநாள் ஆட்டங்களில் அவர் விளையாடவில்லை. இருந்தபோதிலும் சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் விளையாட முழு உடற்தகுதி அடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டு அதில் அவர் விளையாட வைக்கப்பட்டார். இந்த ஆட்டத்தில் அவர் அசௌகரியத்தையும் உணர்ந்தார். இந்நிலையில் அவர் மேற்கொண்டு சிகிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டியிலிருந்து விலகியுள்ளார். இவருக்கு பதில் மாற்று வீரராக சுழற்பந்து வீச்சாளர் ரெஹான் அகமத் சேர்க்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்து அணியில் ஒரே ஒரு பிரதான சுழற்பந்து வீச்சாளராக அடில் ரஷீத் மட்டுமே இருந்த நிலையில் கூடுதல் சுழற்பந்து வீச்சாளராக ரெஹான் அகமத் சேர்க்கப்பட்டுள்ளார்.